சந்தியா ரகம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மாயா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர வழியில ஆட்டோ ரிப்பேர் ஆயிருது. ஆட்டோக்காரர் ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேமாங்கிறாங்க. சரிங்க, அது வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாயா. அந்த பக்கம் பார்க்கறாங்க, கோயில் இருக்கு. சரி, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டுமா, அதுக்குள்ள ரெடி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு மாயா கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள போய் மனமுருக சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ள சாமிக்கு மாலை போட்டவங்க கூட்டமா போய்கிட்டு இருக்காங்க. சாமியை மனமுருக கும்பிட்ட மாயா திரும்பி பார்க்கறாங்க. அங்க பார்க்கும்போது ரெண்டு பொண்ணுங்களுக்கு பின்னாடி காட்டி வராரு. அடையாளம் தெரியாத அளவுக்கு தொப்பி போட்டிருக்காங்க. மூஞ்சிக்கு கர்ச்சீப்பை கட்டியிருக்காங்க. பேக் மாட்டியிருக்காங்க. ரெண்டு பொண்ணுங்க முன்னாடி போறாங்க. பின்னாடியே காட்டி அவங்களுக்கு பின்னாடி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. போகும்போது கர்ச்சீப் கழண்டு கீழே விழுந்துருது. குமிஞ்சு அதை எடுத்து மறுபடியும் அதை முகத்துக்கு கட்டும் போது மாயா திரும்பி பாத்துறாங்க. கார்த்திங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க மாயா. அப்போ கார்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கானா? ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர முடியாம மாயா கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த பொண்ணுங்களுக்கு பின்னாடி எங்க உங்க நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டே வராங்க. மாயாவோட சத்தம் கேட்டதும் ஓட்டம் பிடிக்கிறாரு கார்த்தி. இவன் கார்த்தியா தான். கார்த்தி சாகவே இல்லை. நம்மளை பார்த்து எதுக்காக இவன் ஓடணும்? கார்த்தி இன்னும் உயிரோட இருந்துகிட்டு நம்ம குடும்பத்தை ஆட்டி வைக்கிறாங்களா? அப்ப புவனேஸ்வரி, பசுபதி இது எல்லாமே உடந்தையா? கார்த்தி எதுக்காக முகத்துக்கு கர்ச்சீப் கட்டிட்டு பேக்கோட போறானே? ஒருவேளை இந்த ஊர் விட்டு வெளியூர் போறானா? அப்படி ஒரு வேலை போயிட்டா திரும்பவும் கண்டுபிடிக்க முடியாதே நினைச்சிட்டு உடனே மாயா குருபரனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு கார்த்திக்கு பின்னாடி கார்த்தியை பிடிச்சிடலான்னு ஓடுறாங்க மாயா. ஜானகி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. உங்க மாப்பிளைக்காக நீங்க ஏன் தண்டனை ஏத்துக்கிட்டீங்க? தயவுசெய்து நீங்க வெளியில வந்துருங்கன்னு குருபரன் சொல்றாரு. இல்லப்பா, தப்பு செஞ்சது நான் தான். தப்பு செஞ்சதுக்கு உண்டான தண்டனையை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன எங்க கூட்டிகிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போன்னு நிக்கிறாங்க ஜானகி. அம்மா, தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. தப்பு பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க கதிர்க்காகத்தானே இந்த தப்பு நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஐயோ, எல்லாத்தோட பார்வைக்கும் கதிர் தான் தப்பானவனா தெரியறான். ஆனா உண்மையிலுமே தப்பு பண்ணது நான் தானே. அதுக்குண்டான தண்டனையை நான் தானே அனுபவிக்கணும். வெளியில சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. தண்டனைக்கு உரியவன் நான் தான், கதிர் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஜானகி. குரு, என்னை சர்ச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போ. தப்பு செஞ்சது நான் தான். தண்டனையே ஏத்துக்கிறேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் சரிப்பா அப்படின்னு சொல்லி ஜானகி கேட்கவும், இதுக்கு மேல அம்மா கிட்ட பேச முடியாது. அம்மா எடுத்த முடிவு தான் நினைச்சிட்டு குருபரன் ஜட்ஜு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஜானகி. ஜட்ஜு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா குருபரன் கடைசியா மறுபடியும் ஜானகி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க இவங்க முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை மாற்றவே முடியாது. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க குருபரன். குரு, நீ எதுக்காக இப்படி சொல்ற தெரியுமா? என் மேலே இருக்கிற அக்கறையில் தான்ப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிற. பழியை ஏற்றுக்கிறதுலேருந்து நான் பின்வாங்க போறதில்லை. காரணத்தை கொண்டு என்னை சமாதானப்படுத்தாதப்பான்னு சொல்றாங்க. நீங்க கதிரை காப்பாத்திற்காக இந்த பழியை உங்க மேலே தூக்கி போட்டுக்கிட்டீங்கம்மா. ஜட்ஜு முன்னாடி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த தண்டனையிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு குருபரன் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. தண்டனைக்கு ஆளானவன் நான் தான். நானே தண்டனை ஏற்றுக்கிறேங்கிறாங்க ஜானகி. ஜட்ஜு வந்துடுறாங்க. ஜட்ஜுக்கு முன்னாடி ஜானகி நிற்கிறாங்க. ஏமா, இந்த தப்பை நீங்க தான் பண்ணீங்களா? உங்க வீட்டில் இருக்கிறவங்களே இந்த தப்பை செஞ்சுட்டு இந்த தப்பை நீங்க தான் ஒத்துக்கணும் அப்படின்னு உங்களை யாராவது மிரட்டினாங்களா? நீங்க எங்க முன்னாடி தைரியமா உண்மை என்னங்கிறத சொல்லலான்னு கேட்குறாங்க. உறுதியா உண்மையே சொல்றேன். இந்த தப்பை நான் தான் மேடம் பண்ணினேன். யாரும் என்ன மிரட்டல. தான் தான் தப்பு பண்ணனு தான் நினைச்சிட்டு தண்டனைக்கு ஆளானவங்களும் நான் தான் அப்படின்னு ஜட்ஜுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜானகி. ஜட்ஜு கேட்குற கேள்விக்கெல்லாம் ஜானகி பதில் சொல்றதை கேட்டு குருபரன் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் எவ்வளவு நாள் நம்ம வளர்ந்துருப்போம். ரகுராம் மட்டும் இல்ல, ஜானகி அம்மாவும் எவ்வளவு நல்லவங்க. ஆனா கதிர் செஞ்ச தப்புக்கு இவங்க தண்டனை ஏத்துக்கிறாங்களே, இதை மனசார என்னால ஏத்துக்கவே முடியலையேன்னு குருபரன் உண்மையை சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறாங்க. நம்மனால இவங்களுக்கு இனி மறுபடியும் எந்த வகையிலையும் உதவ முடியாதேன்னு குருபரன் பரிதாபமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மாயா பெருமான்னு சத்தம் போட்டுட்டு வராங்க. என்னாச்சு இவளுக்கு? என்ன திடீர்னு உள்ள வரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. மாயா கார்த்திய கையும் களவுமா இழுத்துக்கிட்டு வராங்க. பின்னாடியே கதிரும் கூட வராரு, மணிவண்ணனும் கூட வராங்க. ஜானகிக்கு குருபரன் இவங்க எல்லாத்துக்குமே ஒண்ணுமே புரியல. கார்த்தி உயிரோடு தான் இருக்கானா? மாயா என்னது அப்படின்னு கேட்கறாங்க ஜானகி. பெரியமா, நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க அந்த புவனேஸ்வரி குடும்பம். அயோக்கிய ராஸ்கல் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். வேறொரு பணத்தை எரிச்சிட்டு கார்த்தி தான் செத்துட்டான்னு சொல்லி நம்ம பேர்ல பழி போட்டிருக்காங்க. நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு இப்படி ஒரு திட்டம் தீட்டி இருக்காங்க அந்த புவனேஸ்வரி குடும்பம்னு மாயா எல்லா உண்மையும் உடைக்கிறாங்க. உயிரோட இருந்துகிட்டே செத்துதான் நடிச்ச இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிறாங்க குருபரன். மாயா, நீங்க சரியான நேரத்துல கார்த்தியை கூட்டிட்டு வந்தீங்க. இல்லைன்னா ஜட்ஜு இன்னாரும் அவங்க மேல, ஜானகி அம்மா மேல கம்ப்ளைண்ட் எழுதி உள்ள தள்ளியிருப்பாங்க. ஜட்ஜு கேட்கறாங்க, இங்க என்ன நடக்குது? யார் இவரு அப்படின்னு கேட்கும்போது, இவங்க தான் கார்த்தி. இவங்க இறந்துட்டு தான் இப்ப ஜானகி அம்மா உங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு குருபரன் விளக்கம் கொடுக்குறாரு. எதனால, ஏன் இப்படி செஞ்சாருன்னு ஜட்ஜு கேட்கறாங்க. விளக்கம் கொடுக்குறாங்க. மாயா, குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறது இவங்க குடும்பத்தோட நோக்கம். இறந்துட்ட மாதிரி எங்க குடும்பத்து பேர்ல பழி போட்டு எங்களை அவமானப்படுத்துறதா இவங்க குடும்பத்தோட திட்டமா. இறந்துட்டு தான் நினைச்சு இவரு உயிரோட வந்திருக்காரு. இவருக்காகவா நீங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க கொன்னதா சொல்றீங்களே, அது எப்படி நடந்தது, என்ன விவரம்னு கேக்குறாங்க ஜட்ஜு. அப்பவும் நடந்த விவரத்தை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க ஜானகி. குருபரன் சொல்றாங்க, மாப்பிளைக்காக தான் இவங்க இந்த தண்டனையை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜட்ஜு, என்னதான் நடக்குதுங்க? ஜானகி எதுவுமே சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போச்சு. அவர் தான் உயிரோட இருக்காருல்ல, அவர் செஞ்ச தப்புக்கு உயிரோட இருந்துகிட்டே செத்துட்டு தான் நடிச்ச இவருக்கு தான் தண்டனை கொடுக்கணும். செஞ்ச தப்புக்கு இவர் அரெஸ்ட் பண்ணி வைங்க, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜ். கார்த்தி செஞ்ச தப்புக்கு இப்போதைக்கு லாக்அப்ல போடுறாங்க. மறுபடியும் தான் கேஸ் நடத்தி மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போறாங்க. குருபரனோட கஸ்டடியில தான் கார்த்தியை இழுத்துக்கிட்டு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஜானகி மாயா கிட்ட கேக்குறாங்க, நான் தானே கார்த்தியை அடிச்சு கொன்னு 2 பேரும் சேர்ந்து தானே குழியில போட்டு பெதச்சோம். அப்படி இருக்க இவ எப்படி உயிரோட வந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல மாயாங்கிறாங்க ஜானகி. ஆமா பெரியமா, எனக்கும் ஒன்னும் புரியல. ஆனா இதுல ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. கதிரோட பர்ஸ் அங்க கிடக்கும் போது எனக்கு சந்தேகம் வந்தது. இது எல்லாமே புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். மாயா ஜானகியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க பத்மா, பார்வதி, ரகுராம் எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி
அதிர்ச்சியா இருக்காங்க. ஜானகியை ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவளுக்கு தண்டனை கிடைக்கும்னால நம்ம பார்த்தோம். திரும்பவும் மாயா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானா, அப்ப அங்க என்னதான் நடந்ததுன்னு சிவராமன் பாட்டி எல்லாரும் கேக்குறாங்க. நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் ரகுராம் கொந்தளிச்சு கொண்டிருக்காரு. சிவராமன் கோபத்துல கொந்தளிச்சிருக்காரு. அப்போ எல்லாமே இந்த புவனேஸ்வரி பசுபதியோட வேலைதானா? கார்த்தியை உயிரோட வச்சுக்கிட்டே அண்ணி தான் கார்த்தியை கொலை பண்ணிட்டதா சொல்லி எப்படியெல்லாம் நம்மளை பழி வாங்கினாங்க. பஞ்சாயத்துல நிறுத்தி கேவலப்படுத்தினாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாங்க. அண்ணியை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இவங்களோட நோக்கம் தான் என்ன? ரகுராம் சிவராமன் குடும்பத்துக்கே பாதிக்கு பாதி உண்மைகள் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம மறைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தனா அப்பா கிட்ட உண்மையை சொல்றதுக்காக வராங்க. அப்பா என்ன நடந்துங்கிற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க தனா. அம்மா மேலேயோ கதிர் மேலேயோ மாயா மேலேயோ எந்த தப்புமே இல்லப்பா. நடந்தது எல்லாம் எங்க தனா சொல்லிடுவாளோ பெரியப்பானால இதை தாங்கிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு மாயா ஓடி வந்ததும் தனா எதுவும் நீ சொல்ல வேண்டாம். அதுதான் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சல. இதுக்கப்புறமா பெரியமாவுக்கெல்லாம் யாருக்கு எந்த தண்டனையும் கிடையாது. இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாங்கிறாங்க மாயா. உண்மையிலையும் கதிர் மேலையும் இருக்கிற பழி நீங்கினா தானே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்பாவுக்கு உண்மை தெரியாதனால தானே அப்பா உங்களை வெறுத்தாங்க. என்ன சொன்னாலும் சரி மாயா, நான் இப்ப அப்பா கிட்ட உண்மையை சொல்ல போறேங்கிறாங்க தனா. தனா அப்பா கிட்ட அழுதுகிட்டே உண்மைகளை எல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரகுராம் அப்படியே இடி விழுந்த மாதிரி நிக்கிறாங்க. தன்னையே உயிரா நினைச்சிட்டு இருந்த ஜானகி இவ்வளவு தூரம் தவறா நினைச்சிட்டோமே. தான் மேல உயிராவும் நம்பிக்கையாவும் மரியாதையாவும் வச்சிருந்த மாயாவையும் தப்பா நினைச்சிட்டோமே. தான் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக கதிர் எடுத்த அதிரடியான முடிவை நினைச்சு நானும் அவனை தப்பா நினைச்சிட்டேனே. தான் பேர்ல பழிய சுமந்துக்கிட்டாலும் பரவாயில்லைன்னு இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக 3 பேரும் எவ்வளவு போராடி இருக்காங்க. இவங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு நினைக்கிறாங்க ரகுராம். குருபரன் கார்த்தியை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் தகவல் தெரிஞ்சிருது. அச்சோ, இவனை ஊரை விட்டு போக சொல்லி மறுபடியும் மாட்டிக்கிட்டானா? என்னென்ன இது, உன் பையன் எல்லாமே சொதப்பி தான் வைப்பானா? இப்ப சொதப்பி வச்சதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்க போறோம். செஞ்ச காரியத்தால இப்ப நம்மளும் சேர்ந்தல்ல கம்பி என்ன வேண்டியதா இருக்குங்கிறாங்க புவனேஸ்வரி. கார்த்திகிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி தான் முதல் குற்றவாளின்னு சொல்லி புவனேஸ்வரியை கைது பண்றாங்க. ரெண்டாவது பசுபதிகளுக்கு கூட்டாளியே நிக்கிற மகாலிங்கத்தையும் கைது பண்ணனா இன்னும் நல்லா இருக்கும். மகாலிங்கம் பிடியில சிக்காம நழுவிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க 3 பேர்த்தையும் கைது பண்ணிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நாளை பார்க்கலாம்.